6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோர இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோர இருக்கின்றது. 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழ்நாடு மருத்துவக் கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி கோர உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். தமிழகத்தில் புதிதாக 6 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கான அனுமதியினை தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்க இருக்கிறது. குறிப்பாக என்எம்சி என்று சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையத்திடம் இந்த அனுமதியினை வழங்குவதற்குண்டான அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறை என்பது இன்னும் விரைவில் தொடங்க இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதுவும் இந்த 6 மருத்துவ கல்லூரிகள் பொறுத்தவரை மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான அனுமதியினை தேசிய மருத்துவ ஆணையத்திடம் தமிழக அரசு கோர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த அனுமதி என்பது மாணவர் சேர்க்கை 2025-26 கல்வியாண்டிற்கான அந்த மாணவர் சேர்க்கை தொடங்க தமிழக அரசும் மருத்துவ கல்வி இயக்குநரகமும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகள் படி மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த விதிகள் தற்பொழுது வரை முடிக்கப்பட்டிருப்பதாகவும், அதுவும் குறிப்பாக 25 ஏக்கர் இடம், அதே போன்று 21 துறைகள் இருக்க வேண்டும், 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மருத்துவமனை அமைய வேண்டும் என்பது போன்ற தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய புதிய விதிகளின்படி இந்த 6 மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த தயார் நிலை என்பது எட்டப்பட்டிருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளில் பல நிபந்தனைகளும் மாற்றப்பட்டிருப்பதனால் இந்த விண்ணப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், விரைவில் இதற்கான விண்ணப்பம் தேசிய மருத்துவ ஆணையத்திடம் வழங்க இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தகவலாக தெரிவித்திருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.